வணக்கம் மக்களே. ஸோ மீண்டும் ஒரு ஃபுல் வீடியோவில் பக்கத்தில் ரொம்ப ஹாப்பி. ஸோ எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா வச்சுக்கோங்களேன், பொதுவாக நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐயில் மொபைல் வாங்கலாம், ஃபர்னிச்சர் வாங்கலாம், பைக்கு, கார் அந்த மாதிரி நிறையா வாங்கலாம். ஆனால் தங்கம் வாங்குகிற ஆப்ஷன் கிடையாது. பட் அதே பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு குறிப்பிட்ட பாஸ் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சிங்கப்பூர்லேயும் ஒரு பவுன்லேருந்து 1.5 பவுன் வரையும் தங்கம் இஎம்ஐயில் வாங்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க சிங்கப்பூரில் உங்கள் மாமா, மச்சான், அங்காளி, பங்காளி, அண்ணன், தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்கள்ட்ட சொன்னுங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது, அது எப்படி வாங்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மறக்காமல் தயவு செஞ்சு வீடியோ பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுக்குறேன். பட் எல்லாம் வீடியோ பார்த்துட்டு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணாதான் நான் அடுத்த லெவலுக்கு வேறு ஒரு வீடியோலாம் எப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க முடியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், கோல்டு வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். எஸ்பெஷலி உமன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும். என்ன தான் அவங்க வாங்கி எல்லா பவுனும் போடுறாங்களா கைத்தல அப்படின்னு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அது வாங்கி பத்திரமா வச்சுருப்பாங்க. பட் அது என்றைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு பொண்ணும் மண்ணும் வந்து எப்பயுமே கை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்மைதான். ஸோ அப்படிப்பட்ட பவுனை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இஎம்ஐயில் சிங்கப்பூரில் வாங்குறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வாங்கலாம். காரு, அதுக்கப்புறம் பைக்கு, ஸோ ஃபர்னிச்சரு, டிவி, மொபைல் சொல்லிட்டு எல்லாமே இஎம்ஐயில் வாங்கலாம். ஆனால் சிங்கப்பூரில் கோல்டுமே வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சிங்கப்பூரில் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிங்பாஸ்ன்னு ஒரு சிங்கப்பூர் அஃபிஷியல் கவர்மெண்ட் ஒரு பாஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எஸ் பாஸ், ஒர்க் பர்மிட்டில் இருக்கவங்களுக்குமே, ஹெல்த் செக்டரில் இருக்கவங்களுக்கு, ஒரு சில இருக்கவங்களுக்கு அந்த பாஸை ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுல் டீட்டெயில் அந்த பாஸில் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம எந்த நாடு, நம்மளுடைய ஒர்க் பர்மிட்டு ஆர் எஸ் பாஸோ எப்போ வேலிடிட்டி முடியுது, நம்மளுக்கு டேட் ஆஃப் பர்த்து, எங்கே ஒர்க் பண்ணுறோம் எல்லாமே இருக்கும் ஃபுல் டீட்டெயிலும். ஸோ அந்த பாஸை வந்து அந்த ஆட்டோமேட் ஒரு அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் சிங்கப்பூர் அந்த ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக இருக்கும். அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த சிங் பாஸை இந்த ஆட்டோமி அப்ளிகேஷன் கூட நம்ம லிங்க் பண்ணணும். ஸோ லிங்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோமி அப்ளிகேஷன் கூட வந்து நம்ம லிங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஆட்டோமி அப்ளிகேஷனை வச்சு எல்லா ஷாப்லையும் போய் கோல்டு வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இட் நாட் பாசிபிள். எல்லா ஷாப்லையும் முடியாது. ஒரு சில ஷாப்பில் நம்ம போகலாம். அது வந்து நம்ம ஷாப்புக்கு முன்னாடியே வந்து இங்கே ஆட்டோமி அக்செப்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு சில அந்த எல்லோ கலரில் போட்டிருக்கோம். ஆக்சுவலி அந்த நான் என்னோட அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது வந்து சிங்கப்பூர் ரீஜனில் இருந்தால் மட்டும்தாங்க அந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறவங்க எந்த கண்ட்ரி இருந்தாலுமே இங்கே சிங்கப்பூர் வந்துட்டு உங்களுடைய ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அங்காளி, பங்காளி, தம்பி, மாமா, மச்சான் அப்படி யாராவது இருந்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். முடிஞ்ச வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி எல்லாமே கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஷாப்புக்கு போகிறேன், எனக்கு வந்து ஒரு பவுன் மட்டும் மேக்ஸிமம் 1.5 பவுன் தான் வாங்கலாம். $1000 ஸ்பெண்ட் பண்ணலாம். $1000 வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதை வந்து 3 தவணையாக நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். இப்போ நான் வந்து ஒரு கடைக்கு போகிறேன், $1200 வருது. 1.5 பவுன் நான் இப்போ நகை எடுக்கிறேன், $1200 வருது. அந்த $1200 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோமேட் அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு $1000 வந்து கொடுப்பாங்க இஎம்ஐ. அது வந்து 0 இன்ட்ரெஸ்ட்டில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த $200 இருக்குங்களா, ஸோ டோட்டலாக $1200 வந்து பார்த்திங்கன்னா அந்த $1000 நீங்கள் வந்து 3ஆக டிவைட் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 333 அந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இப்போது ஏற்கனவே $1200 இருக்குல்ல, அதில் ஒரு $200 இருக்கா, ஸோ அந்த ஒரு $200 இந்த ஒரு $333 கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு வாட்டி கோல்டு வாங்க போனீங்கன்னா $1200 உள்ள கோல்டோட ரேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு $533 அந்த ரேஞ்சை பே பண்ணி நீங்கள் 1.5 பவுன் வரையும் தங்கம் வாங்கிக்கலாம். மீதி இருக்க வந்து 2 மாதம் டிவைடு வந்து மாதத்தோட இஎம்ஐ பார்த்திங்கன்னா 333 அதை வந்து நீங்கள் மாதம் 2 மாதத்தில் கட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த எப்படி சொல்ல போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், $1000 தான், $1000 தான் உங்களுக்கு தருவாங்க. $1200 அந்த பொருளோட ரேட்டு. அந்த மேலே இருக்க $200 நம்ம அன்னைக்கு பே பண்ணணும். அந்த 1000 தரத்தில் அதில் ஃபஸ்ட்டு மாதம் இஎம்ஐயும் சேர்த்து நம்ம பே பண்ணணும். மொத்தமாக அந்த டோட்டலாக பே பண்ணால் நம்ம என்ன பொருள் வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பேங்க்லேருந்து நாம்பளாவும் பே பண்ணிடலாம், அவங்களும் எடுத்துக்கிற மாதிரியும் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பாசிபிளாக இருக்கோ நீங்கள் அதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த இஎம்ஐயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன்,
இன்னைக்கு நான் இப்போ டேட் இன்னைக்கு நான் 20 எடுக்கிறேன்னா இன்னைக்கு டேட்டு December 17. ஸோ இன்னைக்கு நான் எடுக்கிறேன்னா அடுத்த இஎம்ஐ வந்து எனக்கு December 16 ஆர் 15 வரும். அந்த ஒரு 3 இஎம்ஐயும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு நாள் டேட்டு மாறி மாறி வரும். அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு 0 இன்ட்ரெஸ்ட் தான், எந்த ஒரு பெனால்ட்டியுமே கிடையாது. ஈவன் அதுக்கப்புறமும் பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் நீங்கள் தள்ளி போனால் கூட கிட்டத்தட்ட $15 நீங்கள் பே பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும். ஒரு நாள் $15 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வரும் ஒரு நாள் லேட் ஆகிடுச்சுனாலும். அது இல்லாமல் அந்த அப்ளிகேஷன்லேருந்து அவங்க கம்பெனிலேருந்து உங்களுக்கு கஸ்டமர் கேர்லேருந்து ஃபோன் அடிப்பாங்க, என்னாச்சுன்னு. ஏன்னா நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், நம்ம ஊர்லேயே நம்மளை நம்பி கோல்டில் வந்து இஎம்ஐயில் தர மாதிரில பொதுவாகவே கடன் தர மாட்டாங்க. ஆனால் சிங்கப்பூரில் வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதில் கோல்டையும் வாங்கிக்கலான்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்களே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கஸ்டமர் கேர்லேருந்து கரெக்டாக ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நீங்கள் கோல்டு வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் பே பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து பாயிண்ட்ஸ் வரும், வவுச்சர் வரும். அதெல்லாம் நீங்கள் ஒரு வாங்க போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு பொருள் லெஸ் பண்ணுவாங்க, நிறைய வவுச்சர் வரும், பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் $500 பொருள் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா $480 அந்த மாதிரி உங்களுக்கு நிறையா அதில் பெனிஃபிட் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட் கோல்டு ஒன்லிங்க. ஸோ கோல்டு மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபோனு வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஹோட்டல் புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் ஸ்லிப்பரு, ட்ரெஸ்ஸு, ஸோ A to Z எல்லாமே நீங்கள் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் எல்லாமே 3 இன்ஸ்டால்மெண்ட்டு தான். அதில் நீங்கள் என்ன ப்ரைஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நான் ஒரு $20 வாங்குறேன், இல்லை ஒரு $30 வாங்குறேன். அன்றைக்கி நான் $10 கட்டி அந்த பொருள் வாங்கினா போதும். மாதம் $10 2 மாதம் கட்டி நான் அந்த பொருளை வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டேன், கரெக்டாக என்னோட இஎம்ஐலாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு 3-4 டேஸ் கழிச்சு தான் நம்ம அடுத்த பொருள் வாங்க முடியும். இன்றைக்கி நான் பே பண்ணி முடிச்சிட்டேன், இன்றைக்கே போய்ட்டு அடுத்த பொருள் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நான் ஒரு பொருள் இன்றைக்கி வந்து நான் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இப்போ சாம்சங் ஃபோன் வாங்குறேன், அதோட ப்ரைஸ் வந்து $600. அதை நான் வந்து இப்போ இன்றைக்கி வாங்கிட்டேன், $1000 நான் வந்து $600 வாங்கிட்டேன், மீதி $400 இருக்குது, அதை யூஸ் பண்ணி நான் வேறு ஏதாவது பொருள் வாங்கிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. நீங்கள் ஒரு பொருள் ஒரேடியாக கும்பலாக போட்டு பில் முடிச்சிட்டிங்கன்னா அந்த பில்லை நீங்கள் பே பண்ணால் தான் அடுத்த பொருள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ நான் $600 வாங்கிட்டு மீதி $400 இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இம்பாசிபிள், முடியாது. நீங்கள் அந்த $600 வாங்கி அந்த இஎம்ஐ முடிஞ்சு 1 வீக்கு கழிச்சு தான் நீங்கள் அடுத்த பொருளை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு சில அப்ளிகேஷன்லாம் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கோல்டு வாங்க முடியாது, மித்தபடியும் நம்ம ஃபோன் வாங்கிக்கலாம், டாக்ஸி புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு போட காசு இல்லையா, கண்டிப்பாக 3 தவணையாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். இங்கே இருந்துட்டு ஹோட்டல் புக் பண்ணணுமா, ஓல்டில் எந்த இடத்துல வேணால் நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபுட்டு எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பார்க்க புதுசாக இருந்ததுன்னா சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுற உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு, மாமா மச்சான் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது தெரியவே தெரியாது, ஒரு சில பேர்த்துக்கு தான் தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணணும். ஏன்னா நான் அந்த இஎம்ஐயில் யூஸ் பண்ணி ஒரு சில பவுன்லாம் வாங்கினது இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப லோ சேலரிலாம் வந்திருப்பாங்க, அவங்களால அவங்களோட சேலரி ஃபுல்லாக போட்டு அவங்க ஒரு கோல்டுலாம் வாங்க முடியாது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் அவங்க மாதம் ஒரு அமௌண்ட்டை கட்டி அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ ஃபேமிலிக்கோ ஒரு கோல்டு வாங்கி தருவாங்கள்ல. ஸோ அந்த ஒரு எண்ணத்துக்கு தான் இந்த ஒரு வீடியோ பண்ணது. நான் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜையும் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நம்மளுடைய நான் நர்சிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்து கிட்டத்தட்ட 8000 வியூஸ் போயிருக்கு. தயவு செஞ்சு அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் கேளுங்க. நான் எந்த நேரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ணிட்டு தானே இருக்கேன். ஆனால் உங்களுடைய ஒர்க் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை சேனலுக்கு வரீங்க, கமெண்ட் பண்ணீங்க, கேட்குறீங்களா. பட் நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன், எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அதை நான் எடிட் பண்ணுறேன், போஸ்ட் பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதுக்கு பெரிய எவ்வளோ பெரிய டாஸ்க் இருக்குது தெரியுமா. நம்ம இதே வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக கிடையாது, நம்மளுடைய ப்ரொஃபஷன் நர்சிங்கு. அதில் இந்த கிடைக்கிற டைமில் சரி நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துக்கு தான் இந்த ஒரு வீடியோ போடுறோம். ஸோ எனக்கு ஒரு ரெகக்னைஸ் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி சொல்கிறது ஒரு இன்புட் கிடைச்சா தானே அடுத்த வீடியோ எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களுமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அது நீங்கள் இதையே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, அது எங்கே போய் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து விட நல்லா அதில் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க. Okay guys, thank you for watching this video. Please share and subscribe my channel. So hopefully we see you next good video. Thank you. Bye bye. See you on